அந்த சிவனாரை காண்பதற்காக ஒரே நேரமாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் பிறந்தேன், எனக்காக நீ பிறந்தேன் உண்மைதான் என்று என்னிடத்திலே ஆனால் முறையிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். தாயே, அந்த சிவனாரை நான் பார்ப்பதற்கு இன்னும் எத்தனை காலம் எத்தனை தூரமோ தெரியவில்லை. எத்தனை காலமா இருந்த போது எத்தனை தூரமா இருந்த போது எனக்கு என்ன போச்சு? தாயி தாய் தாய் நல்லா இருக்காங்க. பெத்தனால வளர்த்தனால பேர் வச்சுனா எங்க உனக்கு உக்காந்து பால் கொடுத்தனா? நிமிந்து பால் கொடுத்தனா அவனுக்கு? இல்ல குந்தி பால் கொடுத்தனா அவனுக்கு? தாயே, நீ குந்தி பால் பார்க்கின்ற போது மண்டியிட்டு பால் கொடுத்த என் தாய் மந்திரா தாய் போல் தோணுகிறது. ஆனால் குந்தி பால் கொடுத்த என் தாய் குந்தமா தாய் போல் தோணுகிறது. தாயே, உன்னை பார்த்தால் என்னை பெற்ற மாதா என்று நினைக்கின்றேன். பால் கொடுத்த குந்தாதே போல் தெரியுதா? என்னை விட்டு தாயே தெரியலையா? மண்டியிட்டு பொன் கொடுத்த மந்திராதேவி மாதிரி தெரியுதா உனக்கு? உண்மைதான். என்ன பார்த்தா? ஆம் தாயே, நல்லா இருக்குது நான் கேக்குறதுக்கு. குந்தி மலை பால் கொடுத்த குந்தாதேவி போல தெரியுதான். மண்டியிட்டு பால் கொடுத்த மந்திராதேவி போல தெரியுதான். என்ன பார்த்தா தாய் மாதிரி தெரியுமா? கிளவியாமா? ஆமா, நம்ம இருவரும் சேர்ந்து நம்ம நந்தவனத்துல ஒற்றுமையோட விளையாடு பார்க்கலாம். ஆமா, இவர் என்ன பார்த்தா அசிங்கமா இருக்க மாட்டேங்குது. அதனால அரமனை சென்று குளிச்சிட்டு இவருக்கு சாதம் சமைச்சு எடுத்துட்டு வரேன். கோடி தவறாத குருகுல வம்சம், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம். அதாவது இதுக்கு கோடிட்டு போறல, கோடி விட்டு தாண்டி போக மாட்டாரு. ஏழாவது வனத்திலே நான் என்னுடைய நாமதாயத்தை கண்டவுடனே ஏழக்கண்ணியானவள், ஆனால் கோடியிட்டால் தாட்டாத குருகுலத்தம்சம், சத்தியம் தவறாத சந்திரகுலத்திலே பிறந்தவர். ஆனால் சந்திரகுலத்திலே பிறந்தவர்களை இருந்தால் இந்த சத்திக்கோடை தாட்டக்கூடாது என்று சத்திக்கோடிட்டு விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த நான் கோட்டை தாட்டுவது எப்ப, அந்த அரணாரை நான் காண்பது எப்ப? சிவசிவா அரகர மகாதேவா. மந்திரகாளி
பழக என்னைய கொடூரமாக தவம் செஞ்சிய காரணம் என்னப்பா? அம்மா தாயே, உனக்கு உன்னை நான் வேண்டிய காரணம் என்ன? பங்கு வகையாளியை நான் ஜெயிப்பதற்காக நான் பரமணத்திலே நான் சென்று கொண்டிருந்தேன். சரி, இந்த 7வது வனத்திலே நான் அடி வைக்கின்ற போது ஏழக்கண்ணியானவள் எனக்கென்றே நான் உனக்கென்றே நான் பிறந்தேன், எனக்கென்றே நீ பிறந்தாய் என்று என்னை மன்றாடி, ஆனால் நீண்ட நேரம் என்னிடத்திலே வாதாடினார். ஆனால் தாயே, நான் பெருவிரலை பார்த்த கண் பிறந்ததை பார்க்காம நான் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு வழிபடு தாயே என்று சொன்னேன். என்னுடைய பெயரை தெரிந்த உடனே, ஆனால் சக்தி கோட்டை நீ தாட்டக்கூடாது என்று சக்தி கோடிட்டு விட்டு அவள் சாதம் சமைக்க சென்று விட்டார். இந்த கோட்டை தாட்டுவது எப்ப? அந்த சிவனாரை நான் காண்பது எப்ப? ஒன்றுமே தெரியவில்லை தாயி. அர்ச்சனா, என்னுடைய ஆடை ஆவரங்கள்லாம் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால உன்னுடைய ஆடை அவெல்லாம் எனக்கு கொடுத்து விடு. சில தூரம் சென்று போனால் என்ன நினைத்தால் மீண்டும் உனக்கு அந்த ஆடை அவர்களாம் உனக்கு வந்து சேர்ந்து விடும். ஆனால் உனக்குன்னே பிறந்தவள் ஏழக்கண்ணியானவள் உன்னோட, அதாவது அவளோட ஒரு அழகு நீ அதிகமா இருக்கிறதுனால உனக்கு முன்பதாக சிவனை கோரி தவம் செய்து விட்டாள். அதனால அவளுக்கு முன்ன வர வாங்கிவிடு. ஆனா ஆடையாள அவன் சென்று விட்டு சில தூரம் சென்று பார்ப்பான், அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா. ஆனால் இந்த உருவத்திலே நான் சக்திக்கோடை தாட்டக்கூடாது. அதனால் உன் உருவத்தை எனக்கு கொடுக்கின்றாய். ஆனால் உன் உருவத்திலே சக்திக்கோடை தாட்டினால் எனக்கு பங்கம் இல்லை. ஆனால் தாயே, அப்படி நான் சக்திக்கோட்டை தாட்டி ஒரு காலம் சென்றவுடனே எனக்கு என் உருவம் வேண்டும் என்றால் நீ கொடுக்க வேண்டும். என்ன நினைத்தால் போதும், ஒன்று சேர்த்து விடும். இதோ உன் உருவத்தை கொடுங்கள். அப்படியாகட்டும் சார். நானும் உனக்கு 30 செப்பக்கமாக கொடுக்கின்றேன், அதாவது திருநீராக கொடுக்கின்றேன். என்ன நினைத்தால் அவை கம்பமாக வளர்ந்து விடும். சென்று போகுப்பா. ஆகட்டும். எனக்கு கொடுத்தவர் காலபைவர் கம்பம் கொடுத்தார், 30 அடி செப்பு கம்பம். ஆனால் என் மாமனாகிய ஸ்ரீமந்த நாராயணன் 30 அடி செப்பு கம்பத்தை கொடுத்தார். நீ தூக்கி செல்ல முடியாது. உன்னுடைய திருநீற்று ஜோலிப்பையிலே திருநீராக நான் கொடுக்கின்றேன். அந்த ஜோலிப்பையிலே திருநீற்றை இட்டுக் கொண்டு சென்றால் அங்க என்னுடைய மந்திரத்தை ஓதினார், அது 90 அடி செப்பு கம்பமாக வளரும் என்றார். நீ 30 அடி செப்பு கம்பம் திருநீராக கொடுக்கின்றார். ஆனால் அனைத்தும் நான் என்னுடைய திருநீற்று ஜோலிப்பையிலே நான் பெற்றுக்கொண்டு நான் செல்கிறேன் தாயே. உனக்கு ஒரு நிபந்தனை. ஆனால் அதிகாலையிலே அனைவற்ற பேர்களும் வந்து எனக்கே அருள்வாளிக்க வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும், நான் வருகிறேன். பாலால வள வச்சு பச்சரிசி சாதம் நெய்யால வள வச்சு சாப்பாடு போடுங்க, சாப்பிடுங்க. அம்மா, அதான் நீ கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் உன்னை எனக்கு பத்தவில்லை. நான் கொண்டுட்டு வந்த சாப்பாடு பத்தவில்லையா? நிச்சயமா அரை வயிறு கூட பத்தலம்மா. ஆஹா, நான் கொண்டுட்டு வந்த சாப்பாடு எவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கான்? அரை வயிறு நம்மள சாப்பிட்டுருக்கான். அவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா இந்த சாப்பாடு உனக்கு பத்தலையா? ஆமா. ஆமா கண்ணே, என்னை நன்றாக உறுத்தி பார். ஆஹா, பெண்ணா? நிச்சயமாக. தான் யார் நீ? காளி, பத்திரகாளி. பத்திரகாளி, வடபத்திரகாளி. அடி பாவி, வடபத்திரை காளியானி. கண்ணே, இந்த வடபத்திரை காளியம்மான் இந்த பெண்ணுக்கு பெண்ணு நீ துரோகம் செய்யலாமா? துரோகம் செய்யலாமா? நான் பிறந்து வளர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் நான் தவம் இருந்து ஈஸ்வரனாரிடத்தில் வர வாங்கி வந்தேன். 7வது வனத்தை தேடி வருவார், அன்று திருமணம் செஞ்சுக்கான்னு சொன்னாரு. ஆமா கண்ணே, அதாவது உனக்குன்னே, அதாவது அவருக்குன்னே நீ பிறந்தவ. ஆமா. அதனால உனக்கு முன்ன வர வாங்கி விட்டு அவருக்கு நீ பின்னாடி வர வாங்க சொல்லு. நன்றாக நல்ல முறையாக அவரை வழி வைத்து அனுப்பிச்சு விடுமா. அப்படியா? ஆமா, ஒரு காத வழித்தூர் தான் போயிருக்கிறாரு. அப்படியா? அவர் மீண்டும் சென்று நல்ல முறையாக வழி அனுப்பி வைத்து விடு. அம்மா